வட்டி இல்லைன்னு சொல்லி வியாபாரம் பண்றாங்க. அப்ப வியாபாரத்துக்கு கேட்கணும். முதாரபா என்னன்னா ஒருத்தர முதல் இன்னொருத்தர உழைப்பு, ஒருத்தர முதல் இன்னொருத்தர உழைப்பு. எனக்கு நல்ல பிசினஸ் தெரியும், என்கிட்ட காசு இல்லை, நீங்க உங்களோட காசை தாவே, உங்களோட காசு தாங்க. நான் போய் நாட்டுக்கு போய் மரக்காரி எடுத்துக்கிறேன், நான் போய் நாட்டுக்கோழி வேண்டிக்கிறேன், நான் மீன் வேண்டுவேன், விற்பேன், கணக்கு பார்க்கிற ரைட். இந்த மாசம் ஆகி நம்ம போட்ட முதல் நாய்க்கு லாபம் முன்னாடிக்கு நாங்க உங்களுக்கு இத்தனை வீதம், வீதத்தை நம்ம பேசி தீர்மானிக்கிறோம். 50-50யோ கூடையோ குறையோ பாட்டை பொறுத்து என்ன செய்யலாம், நீங்க புரிஞ்சுக்கிட்டு இது முதாரபா. சரியோ? இப்ப இந்த பேங்க், இந்த இஸ்லாமிய பேங்க் என்ன செய்யணும், முதாரபா. உங்களுக்கு நாங்க பிசினஸ் உதவி செய்வோம், உங்களோட காசை நீங்க போட்டா நாங்க பிசினஸ்ல போவோம். இந்த பேங்கால செய்யற முதாரபாவில் நட்டம் பாடுறது இல்ல, ஆச்சரியம் உண்டு. ரெண்டாவது அவங்க தான் வியாபாரம் பண்றோம், நம்ம கிட்ட தர மாட்டாங்க. மூணாவது எண்ணத்துல என்ன போட்டிருக்காங்க, என்ன நடக்குங்கிற கணக்கு நமக்கு தெரியும். அப்ப இதை எப்படி நம்பும்? நம்மளோட காசை மட்டும் தான் கொடுத்திருக்கோம், அது உங்களோட பிசினஸ் நடந்துட்டு இருக்கு. அது கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். மாசம் 2000 தந்தா தானே வட்டி. சார் இன்றைக்கு உங்களுக்கு இந்த மாசம் 1500 விழுந்திருக்கு சார். சார் இந்த மாசம் உங்களுக்கு பரவாயில்ல, 3000 விழுந்துருக்கு, மாஷாஅல்லாஹ் இருக்க. ஒரு நாள் நட்டம் பெருதும் இல்லை, எண்ணத்துல போட்டு நமக்கு தெரியாது. எங்க கொண்டே கொடுத்தாங்க யாருக்கு தெரியும்? அடுத்தது இந்த பேங்க் முழுக்க எதுக்கு கீழே இருக்கு? சென்ட்ரல் பேங்க்கு, மத்திய வங்கிக்கு கீழே. அப்ப இவங்களோட கையில் பெங்க இருக்கணும், மத்திய வங்கி